மொபைல் வச்சிருக்கவங்க கண்டிப்பா இந்த 3 செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மீட்டிங்ல இருக்கீங்க, மீட்டிங்ல இருக்கும்போது வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசிட்டு மீட்டிங் பார்த்துட்டு இருக்கும்போது சைலன்ஸ் மோட்ல இருக்கும்போது திடீர்னு உங்க போன் வந்து ஒரு ரிங்டோன்ஸ் அடிக்கும். ரிங்டோன்ஸ் அடிச்சதும் பதட்டம் ஆயிடுச்சு, என்ன பண்ணனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்க மொபைல் வந்து கவுத்தி பிடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் வந்து சைலண்ட். கால் செட்டிங்ஸ் போங்க. கால் செட்டிங்ஸ் போல ஃபிளிப் அண்ட் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை போய் இதுல வந்து முதல்ல அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல தேவையில்லாத கால்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வரும். இந்த கால்ஸ் தேவையில்லாத ஸ்பாம் கால்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த செட்டிங்ஸ் போங்க. அதாவது கால் செட்டிங்ஸ்ல போங்க. கால் செட்டிங்ல காலர் ஐடி ஸ்பாம் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், காலர் ஐடி ஃபில்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்ஸும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கால் வரும்போது அதாவது உங்க நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்பர்னா அந்த நேமோட ரிங் டோனோட சொல்லும். அது அன்னோன் நம்பர் அப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நம்பர் கால் பண்ணும்போது நம்பர் சொல்லும். இந்த மாதிரி ரிங் டோன் செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வந்து இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல உள்ள போய் டைப் பண்ணுங்க, காலர் ஐடி அதாவது அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதுல ஆல்வேஸ் அப்படிங்கறத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு இனிமேல் கால் பண்ணும்போது உங்க நம்பர் நேம் ரிங் டோனோட வரும்.